வணக்கம் மக்களே, நான் பிரியங்கா ஃப்ரம் சார்லிஸ் ஏஞ்சல்ஸ். இது எங்களோட vlog 4. இது பல குடும்பங்கள் இணைந்த ஒரு பெருவிழா திருவிழா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இல்லைனாலும் இது நாங்கள் எல்லாரும் கூடி செஞ்ச ஒரு பாட்லக். அதுக்கெலாம் போகிறதுக்கு முன்னாடி எங்கள் டேக்லைனை மறந்துட்டேனே, எங்கே போனாலும் மேட்டை வீரி ஸ்நாக்ஸை பிரி, இதுதான் எங்களோட டேக்லைனு. பார்த்தீங்கன்னா வந்தவொடனே சம்பவத்தை சிறப்பாக செஞ்சுருவோம். எல்லாத்தையும் வச்சுட்டு என்னென்ன டாய்ஸ் எடுத்துகிட்டு இருக்குமோ எல்லாத்தையும் எடுத்து போட்டு பசங்களை ஃப்ரீயாக விளையாட விட்டுருவோம். இப்படிலாம் எங்கள் பசங்க விளையாடிட்டு இருக்கும்போது நாங்கள் ஃப்ரீயாக இருப்போம்னு நினச்சிங்களா? இல்லைங்க, அவங்க எங்கேயோ போய் விழுந்துடாமல் பார்த்துக்கிறதாங்க எங்கள் வேலை. எங்கே போனாலும் அதானுங்க பெற்றவங்களோட வேலை. நமக்குன்னு ஒரு வாழ்க்கை தனியாக இருக்கா என்ன? அவனும் ஆமா, ரெண்டு பேரும் குச்சிக்கு சண்டை வேற வரும். இப்படி த்ரோ கேட்ச் பண்ணு. பபிள்ஸ் புடி. பபிள் புடி. நம்மாங்க பாட்டி மேக்கே. படி புடி. அங்க போ அங்க போ. எங்கள் பசங்களை பார்த்திங்கன்னா கூடி வாழ்ந்தால் கூடி நன்மைன்ற மாதிரி நாங்கள் யாரையும் என்னென்னலாம் பார்க்க மாட்டோம், எல்லாரையும் சேர்த்துக்குவோம், எல்லாருக்கூடையும் விளையாடுவோம், ஒத்துமையாக இருப்போம். இதுதான் எங்கள் பசங்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுத்து வளர்க்குறது. பசங்க இதை தவறாமல் கடைப்பிடிப்பாங்க. பார்த்திங்கன்னா எங்கள் பசங்க மற்ற பசங்க நிறைய பேரை நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது ஒரு கூட்டாஞ்சோறு பெருவிழா அப்படின்ற ஒரு காரணத்தினால நீங்கள் இதில் நிறைய பேரை நியூ என்ட்ரிஸ், நியூ ஃபேஸஸ் நிறைய பேரை பார்ப்பீங்க எங்கள் ஃபேமிலியை தவிர்த்து. முதல்ல சொன்ன மாதிரி இது நாங்கள் ஒன்று கூடி செஞ்ச ஒரு திருவிழா பெருவிழா. இப்போது இதுக்கு நான் ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்லி ஆகணுமே, இல்லைன்னா உங்கள் யாருக்கும் ஒரு கான்டெக்ஸ்டே கிடைக்காதுல்ல. அதாடப்பட்டது என்னென்னா, 2010 இந்த ஊருக்கு சிங்கிளாக எல்லோரும் படிக்க வந்தாங்க. இன்றைக்கி என்ன 2024. அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ சிங்கிளாக வந்தாங்க, இப்போ சிங்கிளாக இருக்க வாய்ப்பே இல்லை இல்லையா? அவங்க எல்லாருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. இதர் ஃபேமிலியில் 2 குழந்தை இருக்கோ, 1 குழந்தை இருக்கோ, இல்லை எக்ஸ்பெக்டிங்கில் இருப்பாங்க, இல்லை சில பேர் இன்னமும் பேச்சுலராக இருப்பாங்க. ஸோ நாங்கள் எல்லாருமா சேர்ந்து இன்னமும் ஒன்றாவே இருக்கோம்ல, அதுதான் இந்த பெரிய கூட்டம். அங்கங்கே பார்த்திங்கன்னா எல்லோரும் சேர்ந்துட்டு சிரிக்கிறது பயங்கரமாக இருக்கும். இந்த 5 மேல்ஸ் தான் அப்போ இருந்தாங்க அந்த கூட்டணிக்கு. ஸோ கொஞ்சம் ஓவராக தான் இருக்குது. என்ன பண்ணுறது, நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தானே ஆகணும். இவங்களோட ஃபோட்டோ டம் செஷன் முடித்தோடனே நான் ருத்ரன் பின்னாடி ஓடுன்னு ஓடிட்டு இருந்தேன். ஏன்னா நான் அது ஒரு எக்ஸசைஸாக கன்சிடர் பண்ணுறேங்க. இப்படியெல்லாம் போனால் தானே உண்டு, இல்லைனா நம்ம இங்கே ஓட போகிறோம், அந்த மாதிரி தான் சொல்கிறேன். ஸோ ஒரு சில்லிங் ஈவினிங்காக இருந்துச்சு. நியூ ஃபேஸஸ், நியூ வைப்ஸ், அப்படியே புதுசாக ஆளுங்க என்ட்ரி கொடுத்துட்டே இருப்பாங்க. கேங் அப்படிங்க, சிங்கப்பூர்லேயே ஒரு பெரிய கேங் வச்சுருக்கிறது நாங்கள் தான் அப்படின்லாம் சொல்ல முடியாது. நாங்களும் சிங்கப்பூரில் ஒரு பெரிய கேங் வச்சுருக்கோம். அதுதான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. பசங்க அவங்க வேலையை பார்க்க, நாங்கள் எங்கள் வேலையை பார்க்க. என்னங்க எங்கள் வேலை, எடுத்துகிட்டு வந்த ஸ்நாக்ஸை பிரித்து அப்படியே ஸ்டார்டர்ஸ் ஆரம்பித்தோம். சிக்கன் பக்கோடா, இல்லைக்கிழங்கு போண்டா, அப்படியே வயிற்றுள்ள போக. அப்போ எல்லோரும் ஒரே டைமில் சாப்பிட முடியாதுல்ல. ஸோ பசங்களை பார்த்துக்கணுமே, கடமை அழிக்கிறது மக்களே, அது ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் கொஞ்சம் பேர் சாப்பிடுவோம், கொஞ்சம் பேர் பசங்களை பார்த்துக்குவோம். அப்படி போயிட்டு இருக்கும்போது நம்ம சிங்கப்பூரோட நேஷ்னல் டேக்காக பரேட்க்கு ஹெலிகாப்டர் ட்ரைனிங் போயிட்டுருக்கு. அதையும் அப்படியே நீங்கள் பார்ப்பீங்க. இன் பிட்வீன் நாங்கள் வந்துட்டோம் அப்படின்னு டம்ஷராஜ் விளையாடிட்டு இருந்தோம். அதோட வீடியோ தான் இது. சரி மச்சான், அதான் நீ கண்டுபிடிச்சிட்டா நான் பாதி மொட்டை அடிச்சு வந்துடுறேன். ஓகே. ஓ இதுக்கு அப்புறம் டைமிங் 2 மினிட்ஸ் தான். நான் ரைட் உட்கார்ந்து ஃபுல்லா கண்டுபிடிக்கலா? டைம் சரி, கால் போட்டு அடிச்சிங்க 5 மினிட்ஸ்க்கு. ஓகே. மீன் ஆர்டர் அது செகண்ட் வேர்டாங்க. ஃபர்ஸ்ட் வேர்ட் பாதி. செகண்ட் ஆஃப். ஃபர்ஸ்ட் இல்ல செகண்ட் ஆஃபா? மீன். ராஜா மீன். லாஸ்ட் 50 minutes 50 seconds ரா. ஆமா, எங்கெல்லாம் நம்மளால முடியாதோ அந்த இடத்துல நம்ம கட்டிக்கிறவங்களை கூப்பிடுறது நமக்கு ஒரு சாதாரணப்பட்ட விஷயம் தானே. அந்த மாதிரி அந்த இடத்துல என்னால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்றப்ப என்னோட ஹஸ்பண்டோட உதவியை நான் கேட்க போக தூரத்துல இருந்து என்னன்னு சொன்ன ஒரு நொடியில் ஆன்சரை சொல்லிவிட்டான் பாருங்க பைப்புல.
ஓகே we are in the winning team. மகா, இது ஒரு கை போறாண்டி. நான் போட்டா தட்டினா கண்ணு சொல்லுது. தட்ட முடியாது, 2 கையும் சேர்ந்தாதான் ஓசை வரும். அதனால நம்ம இதை பற்றியெல்லாம் கவலைப்படக்கூடாது. ஸோ நாங்கள் வந்து எங்களோட தம்ஷராட்ஸை அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்தோம். நீங்கள் அதை வந்து நெக்ஸ்ட் ஒரு 3 to 4 மினிட்ஸ்க்கு அதை பார்ப்பீங்க. ஏன்னா அவரோட டெம்ஷராட்ஸை முடிக்கிற கேப்பில் திருப்பி நம்ம ஹெலிகாப்டரில் திரும்பி போகுது. நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம்ல, போனவங்க எல்லாரும் இப்போ திருப்பி போகிறாங்க. எனக்கு வந்த படம் பாண்டவர் பூமி. நான் இவங்க எல்லாருக்கும் 1 2 3 4 5 பஞ்சபாண்டவர்கள் அப்படிலாம் சொல்லலாம் ட்ரை பண்ண போக அது எவ்வளோ ஈஸி, பாண்டியன் ஸ்டோர்ஸ்னு சொல்லி அப்படி சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் யா ஓ ரெண்டு வேர்டு பெரிய வேர்டு, ரெண்டாவது வேர்டு ரொம்ப பெருசா. என்ன ஒரு நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா மக்களே, அப்படியே போயிட்டே இருக்கும்போது நாங்கள் மட்டும் பண்ணியிருக்க மாட்டோம், எங்கள் அம்மாக்கள், எங்கள் ஆன்ட்டிக்கள், எங்கள் கூட வந்து எல்லாருமே பண்ணாங்க. எல்லாருமே யூத்தாக மாறிட்டாங்க. என்னடா இது அப்படின்னு திரும்பி பார்க்கும்போது தான் தெரியுது அவங்க பண்ணதெல்லாம் மக்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த கேங்குலேயே ஈஸியானது எனக்கு தான் வந்துச்சு. அதை நான் பண்ண 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 யாராலையுமே அதை கண்டுபிடிக்க முடியல. உங்க பேரா? மோனி. மோனிகா. மோனிஷா. மோனிஷா. இந்த குழந்தை எனக்கு தெரியுமே. மோனிஷா. அடி பாருங்க, நான் மட்டும் தான் அவ்வளவு நேரம் கத்து. தம்ஷரட்ஸ் முடிந்தவுடன் ஒரு சிறிய இடைவேளை. அதில் தான் திருப்பி நம்ம பசங்களோட சேட்டைகளை பார்க்கணும். ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் இருந்தோடனே நான் பசி எடுக்கும். ஸ்நாக்ஸ் சாப்பிட்டீங்களே அப்படின்லாம் கேட்காதீங்க மக்களே, வெளில இருக்கும்போது பசி எடுத்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால் அடுத்த ரவுண்டான டின்னருக்கு நாங்கள் எல்லோரும் ரெடி ஆகிட்டோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நீங்கள் எங்களோட பிளேட்டிங்கை பார்ப்பீங்க அப்படின்னு நான் சொல்லும்போது அப்படியே மாஸ்டர் செஃப் பிளேட் அளவுக்குலாம் எதிர்பார்க்கக்கூடாது. இது ஒரு அவுட்டோரு, இது ஒரு பாட்லுக்கு திருப்பி சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பை வச்சுட்டு நீங்கள் வந்து ஃப்யூச்சர் வீடியோவை கண்டிப்பாக. ஆனால் அது சுவை விருந்து நைட் டைமுன்றதுனால நாங்கள் எல்லாமே லிமிட்டடாக தான் சாப்பிடுவோம். ஸோ அதனால் அன்றைக்கும் நாங்கள் அப்படி தான் சாப்பிட்டோம். வெஜ் நான்வெஜ்னு மிக்ஸ்டான காம்பினேஷன்ஸ் இருந்துச்சு. பிகாஸ் அவர் கேங் இஸ் கம்ப்ரைஸ்ட் ஆஃப் போத் வெஜிடேரியன் அண்ட் நான் வெஜிடேரியன்ஸ். எங்களோட அல்டிமேட் கோல் ஆஃப் த டே என்னவா இருக்கும்னா, நாங்கள் அவுட்டிங் கூட்டு வந்துட்டோம்னாலே பசங்கள்லாம் ஓடி விளையாடி பயங்கரமாக ஆடி டயர்டாகி நைட்டு தூங்குவாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு எல்லா சராசரியான பெற்றவங்கக்கிட்டே இருக்கும். நாங்களும் அதே தான் எதிர்பார்க்குறோம். அதுக்காக மட்டும்தான் இவங்களை விளையாட விடுறோம். இந்த ஒரு 30 செகண்ட்ஸ் ஆஃப் எபிசோடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சூரிய வம்சம், வானத்தை போல, பாண்டியன் ஸ்டோர்ஸ் எல்லாத்தையும் கலந்த மாதிரி பார்ப்பீங்க. எல்லாம் ஒத்துமையாக ஒன்றா உறவாடிக்கிட்டு இருக்கிறத அப்படியே நாங்கள் பண்ணிகிட்டே இருக்கும்போது இரவு வேலை வந்து விட்டது. ஸோ இது உறங்குவதற்கான நேரம் அப்படின்ட்டு எல்லோரும் இண்டிகேட் பண்ண ஆரம்பித்தாங்க. அதனால நாங்கள் எல்லோரும் சேர்ந்து அந்த சைடு குரூப்பிக்கு ரெடி பண்ணிகிட்ருக்க பசங்களை எல்லாரையும் நாங்கள் இங்கே விட்டுருந்தோம். இப்போ நீங்கள் அதோட ஃபோட்டோ டம்ஸ் தான் இப்போ பார்க்க போகிறீங்க.
குட் நைட் மக்களே. மீண்டும் உங்களை அடுத்த vlogல் சந்திக்கிறோம். பாய்.